Hi Makale, welcome and welcome to our program Cup of Cooperative Law presented by Dinavadal and now unga Vijay Akalya. நீங்க காஃபி குடிச்சு முடிக்கிற அந்த டைமுக்குள்ள உங்க கோஆபரேட்டிவ் லா பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரோக்ராம் மூலமா. சோ அதுக்கு நம்மளோட லா சப்போர்ட்டிவ் பர்சனான அருண்குமார் சார் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார், வெல்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. சார், ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலா கொஞ்சம் டிராப் அவுட் ஆயிட்டாங்க இல்லையா? என்னோட அப்பா, என்னோட தம்பி, அப்படி யார் வேணா வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, என்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஐடியாவே இருக்கு. ஸோ எத்தனை விதமான கம்பெனிஸ் இருக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான கம்பெனிஸ் இருக்கு. ஓகே. அது முதல் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், ரெண்டாவது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், மூணாவது எல்எல்பி, நாலாவது ஓபிசி, அஞ்சாவது பிரைவேட் லிமிடெட், ஆறாவது பப்ளிக் லிமிடெட். இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விதமான நேச்சர்ஸ் இருக்கு. ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இது வந்து கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், யார் வேணால் உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் ரீசன்ட் டைம்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் உங்களுக்கு அடிக்கடி இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்காக அப்ரோச் பண்ணிருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பிசினஸ் கம்பெனி, இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? பிஸ்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியா தான் பிஸ்னஸ். ஓகே, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பொக்கே ஷாப் வைக்க போகிறீங்க, இல்லை ஒரு டீ ஷாப் வைக்க போகிறீங்க, ஒரு கஃபே வைக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ். கம்பெனின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி அதை ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, வெதர் நீங்கள் வந்து அதை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து அதை பார்ட்னர்ஷிப்பாக பண்ண போகிறீங்களா, இல்லை ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ண போகிறீங்களா, இதுதான் வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஐடியாவை வந்து ஜென்ரேட் பண்ணிடணும். என்ன பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னவா ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன், நான் இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக பண்ண போகிறேன்னா இல்லை வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ண போகிறேன்னான்றது நீங்கள் உங்கள் ஆடிட்டர்ஸ் கூடயோ இல்லை அட்வொகேட் கூடயோ கலந்து டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ என் வீட்டில் யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க வழிகாட்டுவீங்க? ஏதோ ஒரு உங்களுக்கு இப்போ நிறைய கொரீஸ் வந்திருக்கும்ல, யாராவது கேட்டிருப்பாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த கம்பெனி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுல இருந்து எங்களுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு ரீசெண்ட் டைம்ல எனக்கு நிறைய கொரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே. என்னன்னா நிறைய எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்ட் டைமாக நான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னா ஒரு இப்போ நியூலி கான்செப்ட் க்ளவுட் கிச்சன், அவங்க வீட்டிலேயே ஒரு இது மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. சின்ஸ் அவங்க வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் இது பண்ணுறதுனால இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க ஃபுட் பிஸ்னஸில் இருக்கனால எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸுக்கு கேட்டகரி வந்து ஒரு 3 கேட்டகரி இருக்குது. அதில் இவங்களோட டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி இப்போ இவங்களோட டேர்ன் ஓவர் ஒரு 12 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் போவாங்க. அதே டேர்ன் ஓவர் ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னும் போது வந்து அது ஸ்டேட் லைசன்ஸ்க்கு போவாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் வந்து ரெண்டுமே வேணும் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஜிஎஸ்டி, எஃப்எஸ்எஸ்ஐ ரெண்டு. இப்போ நார்மலா ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்ல ஒரு டீ ஷாப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரொம்ப சின்னதா அவங்களுக்கு என்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும்? மெடிக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று அவங்க ஃபர்ஸ்ட் பி ஃபார்ம் படிச்சிருக்கணும். கண்டிப்பா பி ஃபார்ம் படிச்சிடணும், இல்லை டி ஃபார்ம் அந்த மாதிரி டிகிரி அதான் முடிச்சிருக்கணும். அப்படி அவங்க முடிக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு இது பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெடிக்கல் ஷாப் வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ட்ரக் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே. மெடிக்கல் ஷாப்க்கு ட்ரக் லைசன்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. அகெயின் இது வந்து பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். அவங்க என்ன கம்பெனி பண்ண போறாங்கன்றது அவங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். அந்த அவங்களோட கையில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க என்ன கம்பெனி பண்றதுன்ட்டு. ஏன்னா மெடிக்கல் ஷாப் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் கார்னர்ல வந்து சின்ன சின்ன கடையும் பார்க்குறீங்க, அப்போலோ, மெட்டால் அந்த மாதிரி பெரிய கம்பெனியும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக ஸ்பிளிட் ஆகிடும் கம்பெனிஸ்.